ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. பேக்ரவுண்டில் கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மிட் நைட்டில் உட்காந்து வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். லாஸ்ட் வீடியோவில் கண்டினியூட்டியாக தான் இந்த வீடியோவில் இருக்க போது. லாஸ்ட் வீடியோவில் 10 மணிக்கு தான் நான் நைட்டு வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம தூங்கினாவே காலையில் டெலிவரி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நைட்டு நமக்கு இருக்கிற ஒர்க் என்னென்னா, ஸோ 2 ஸ்லீவ் வந்து ஆரி போடணும், சிம்பிள் ஒர்க்கு. அதுக்கு போக ஒரு லெஹங்கா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா பேங்கிள் வந்து மேக் பண்ணணும். இந்த பேங்கிள் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அக்கா ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் ஆன்லைனில் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வீடியோ எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா அதை ரேப் பண்ணாங்க. ஸோ டெலிவரி நம்ம கொடுத்துடலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோவும் கொடுத்த மாதிரி ஆச்சுன்றதுக்காக அந்த வீடியோ எடுத்துகிட்டே அவங்களும் அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் நாங்கள் டெலிவரி பண்ண அந்த ஆரி ப்ளவுஸு. சிம்பிளாக 1000 ருபீஸ்க்குள்ளே வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ வாங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருந்தோம்ல, அதுக்கான கண்டினியூட்டி பார்க்கலாம். இது வந்து ஒரு லெஹங்கா ப்ளவுஸ்க்கான கட்டிங் ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். லெஹங்கா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக நமக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து பட்டுப்பாவாடை மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது பட்டுப்பாவாடைக்கெலாம் ஷர்ட்டை போடுவோம் இல்லையா, பேபி ப்ளவுஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே லைனிங் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரியா, லாஸ்ட் வீடியோவில் கட்டிங் ஸ்டிச்சிங் நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா வந்து நெக்கு தான் கட் பண்ணணும். நெக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நெக்கு தான். டிஃபிகல்ட்டான நெக்னால் பிகினர்ஸ்க்கு. ஆனால் இது ஒன்ஸ் நம்ம படிச்சிட்டோன்னே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, அது எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறோன்றது அடுத்த வீடியோ காட்டுறேன் அப்படின்றது. இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்கோட இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்க கொடுத்துருந்த ட்ரெஸ்ஸில், அதாவது இந்த கிளாத் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.5 இன்ச் வரைக்கும் இருந்துச்சு. பட் நமக்கு அவ்வளோ வைக்க தேவையில்லை, 5 இன்ச்சஸே போதும். சரியா, அதனால் நான் 5 இன்ச்சு மட்டும் இறக்கம் கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ நெக்கோட ஷேப் வந்து என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு லீஃப் நெக் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஷேப்புக்கே நான் நெக் வித் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் வரக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நெக்கோட பேட்டர்ன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸாக்டாக நெக்கை ஒட்டி வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பட் பேபிக்கு அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேபிக்கு அப்படிங்கும்போது அந்த நெக் வித்தை வந்து நம்மளால் ரொம்ப குறைச்சி பண்ணோம் அப்படின்னா நெக்கோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சரியாக வராது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு எல்லா பக்கமே அடிச்சிடுறேன். அதாவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. நெக்கோட டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நெக்கை ஒட்டி வராமல் அதுலேருந்து 1 இன்ச்சு கேப் விட்டு தான் அடிச்சிருக்கிறேன். ஏன்னா பேபியோட நெக் வித்து வந்து அந்த மெஷர்மெண்ட்டில் தான் முடியுது. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து முடிகிறதுனால நான் இந்த மாதிரி கரெக்டாக எல்லா பக்கமே 1 இன்ச்சு கேப் இருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கிறேன். ப்ளஸ் லேஸுமே வச்சு அட்டாச் பண்ணிட்டோன்னா அந்த இடம் ப்ளைனாக இருக்காது. லேஸ் வைக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாகவும் இருக்கும். அந்த டேனிங்கில் மட்டும் லேஸு நான் லைட்டாக ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிளாத் வந்து நல்லா இந்த சாட்டின் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. அதை எம்ப்ராய்டரி இருக்கிறதுனால அயன் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அயன் ஆகாது. ஸோ அதனால் அந்த மெட்டீரியல் லைட்டாக கசக்கின மாதிரி தான் இருக்கும். நான் அயன் பண்ணி எடுத்துட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லைனிங் அளவுக்கு சுற்றிலும் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ரெண்டு சைடுமே ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக்குக்கு என்ன பண்ணியிருக்கோமோ, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறோமோ சேம் அதே தான் பேக்குக்கும் பண்ணணும். நெக்கை வந்து அடித்து திருப்பிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். சரியா, இப்போ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி டாட் பிடிச்சிக்கலாம். இதில் வந்து சென்டரில் டாட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சென்டரில் வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட் பார்த்திங்கன்னா ஹைட்டை பொறுத்து 6 இன்ச்சு 7 இன்ச்சு இல்லை ரொம்ப
ஒரு 2 வயசு 3 வயசு அந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா மட்டும்தான் ஒரு 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு ஹைட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் சென்டர் எடுத்துக்கலாம். சென்டர் எடுத்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சோட லென்த்து ஒரு 6 இன்ச்சுலேருந்து 7 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த லென்த் வந்து ஹைட்டு பொறுத்து, சைஸ் பொறுத்து, வயசு பொறுத்து மாறும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா பேக் நம்ம பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக் வந்து ஃப்ரண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணோமோ அதுபடியே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த டாட்டில் எல்லாமே நான் டபுள் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். தெரியாமல் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் அதுக்காக. அப்புறமா இந்த இடத்துல ஆல்ரெடி ஜாயிண்ட் வந்து அந்த ட்ரெஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்கு. அது எதுக்காகன்னா அந்த தையல் வந்து அந்த இடத்துல வளைஞ்சி வி மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக சைடில் நம்ம லைனிங் ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருந்தோம்ல, அதை பிரித்து விட்டுட்டு மறுபடியும் அதில் ஸ்டிச்சஸ் போடுறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சாட்டின் மெட்டீரியல் மாதிரி இருக்கிறதுனால நம்ம அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணாலுமே அந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்து தெரிய தான் செய்யுது. ஓகே, இப்போது பேக் வந்து நான் ஃப்ரண்ட் எப்படி ரெடி பண்ணோன்னா அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் மட்டும் ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம ஹூக் வைக்க போகிறோம். ஸோ வி பட்டி அப்புறமா ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, ஒவ்வொரு வியும் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சில் இருக்கணும். 1.5 இன்ச்சு கேப்பில் தான் ஒவ்வொரு வியும் வைக்கணும். அப்போ தான் நம்ம பேக்கில் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கின்னு தெரியாமல் இருக்கும், உள்ளே பொறுக்கக்கூடிய இன்னர்ஸ் எதுவுமே தெரியாமல் இருக்கும். சரியா? ஏன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு கூட ஓகே, பெரிய பிள்ளைங்க ஆக கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அவங்க வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு நீங்கள் இந்த ப்ளவுஸ்லேயுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொரு ஊக்குக்கும், அதாவது வி ஸ்டிச் பண்ணுறோம்ல, அந்த வீக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு தான் கேப் இருக்கணும். இப்போது ஷோல்டரை அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. 90s பப் ஸ்லீவ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போது இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க இதுக்கு முந்தின வீடியோவில் நான் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டருக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு ஸ்லீவில் சென்டருக்கும் நம்ம ட்ரெஸ்ஸோட சென்டருக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ மீதி இருக்க துணியெல்லாம் பார்த்திங்கன்னா சுருக்கா வைக்கணும். அவ்வளோதான். சரியா? மொத்த டோட்டல் ஸ்லீவோட அளவில் மீதி எவ்வளவு துணி இருக்குதோ அதை வந்து நம்ம ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? அவ்வளோதான். ப்ளீட் வைக்கும்போது இப்போ ஃப்ரண்ட் சைடும் ப்ளீட் வைக்கணும், பேக் சைடும் ப்ளீட் வைக்கணும் இல்லையா? ப்ளீட் வைக்கும்போது கொஞ்சம் ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கணும். எப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடு வைக்கிறீங்கன்னா பேக்கில் வந்து ரைட் சைடு வைக்கணும். அவ்வளோதான். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ப்ளீட் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு கையோடவே ஓவர்லாக்கும் நான் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது நம்ம சைடு பிடிக்க போகிறோம். சைடு பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் அளவு தான் நம்ம எக்ஸஸாக விட்டோம் பாடிக்கும் ஸ்லீவுக்கும். அதே 1.5 இன்ச் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்காக ஒரு 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக விட்டுறணும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டிச் போட்டோன்னா அதே ஸ்டிச் மேலே ரிட்டன் தையல் வர மாதிரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? இப்போ 2 சைடுமே அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக நம்ம 2 ஸ்டிச்சிலேருந்து 3 ஸ்டிச் வரைக்கும் கொடுத்துக்கலாம். சில பேர் 4-5லாம் போடுவீங்க. அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா நமக்கு வெயிட் போட்டால் பிரித்து விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போடுவோம். ஆனால் நீங்கள் ஒரு சைடு 1/4 இன்ச்சில் கேப் விட்டு பிரித்து விடுறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சு லூஸ் கிடைக்கும்.
இதுவே 4 ஸ்டிச் 5 ஸ்டிச்லாம் போட்டு கால் இன்ச்சாக பிரித்து விடும்போது கிட்டத்தட்ட 10 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு அது லூஸ் கிடைக்கும். ஆனால் அதே அளவுக்கு உங்களுக்கு பாடி, ஷோல்ட்ரு, அப்புறமா லென்த் எல்லாம் அது வரைக்குமே சின்னதாகாமல் இருக்குமானா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 2லேருந்து 3 ஸ்டிச் வந்து சைடில் போட்டுக்கிறது நல்லது. அதை விட பாடி பெருசாகும்போது லென்த்து பெருசாகும், ஷோல்ட்ரு பெருசாகும், ஆம்ஹோல் எல்லாமே பெருசாக தான் ஆக போகுது. நெக்லேருந்து எல்லாமே பெருசாகும். ஸோ அதனால் ஸ்டிச் வந்து ஒரு 2லேருந்து 3 எக்ஸஸாக போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறேன். சுடிதார்கள்லாம் நம்ம ஓப்பன் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். குட்டியாக லைட்டாக ஒரு ஸ்லிட்டு கொடுத்துக்கிறேன். கீழே வந்து லென்த்தை வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓப்பன் நம்ம கொடுத்துட்டு கீழே நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். 2 மடிப்பு மடிச்சிட்டோன்னா இந்த ட்ரெஸ் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ஃபைனலாக இந்த ட்ரெஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. இன்னும் ஆரி மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஒரு ஆரியில் ஒரு 1/2 hour மட்டும் வேலை இருக்கும். அப்புறமா இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஊக்கு வச்சோன்னா ஒர்க் வந்து முடிஞ்சுது. நாளைக்கு காலையில் டெலிவரி பண்ண வேண்டியது, நாளைக்கு ஈவினிங்கும் டெலிவரி பண்ண வேண்டிய ப்ளவுசஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம நாளைக்கு காலையில் எழுந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட 2 மணி ஆக போகுது. இனிமேல் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி காலையில் ஒரு 6 o'clock அப்புறமா எழும்பி மற்ற ஒர்க்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.